பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாத தொடக்கத்திலே பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தடஸ்தானத்தில் குரு விற்றிருக்கிறார். சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். எனவே பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். அதேபோன்று இந்த மாதத்தில் கும்பத்தில் உள்ள புதன் பங்குனி 27ஆம் தேதி மீண்டும் மீன ராசிக்கு செல்கிறார். அங்கம் நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே சில நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுகிறது. இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும். தொட்டது துளங்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். வெற்றி செய்திகள் வீடு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். மேச ராசிக்கான இந்த மாத முழு பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் சக்தி சிவா.